ஒரு ஜவுளி தொழிற்சாலையில் வழக்கம் போல் வேலை நடந்து கொண்டிருந்தது. சுற்றிலும் இயந்திரங்களின் சத்தம் எதிரொலித்துக் கொண்டிருந்தது. யாரோ துணிகளை வெட்டி கொண்டிருந்தார்கள், யாரோ தையல் வேலைகளில் மூழ்கி இருந்தார்கள், யாரோ தயாரான துணிகளை மடித்து பேக் செய்து கொண்டிருந்தார்கள். அதே தொழிற்சாலையின் ஒரு மூலையில் மற்றவர்களை விட சற்றே தள்ளி அமர்ந்திருந்தாள் நைனா. அவள் ஒரு விதவை பெண். நைனா அமைதியாக தன் வேலையை செய்து கொண்டிருந்தாள். யாரிடமும் அதிகமாக பேச மாட்டாள், யாரிடமும் எந்த ஒட்டும் உறவும் வைத்துக் கொள்ள மாட்டாள். இயந்திரம் ஓடிக்கொண்டே இருக்கும், அவளுடைய கைகள் இடைவிடாது வேலை செய்து கொண்டே இருக்கும். ஏதேனும் ஒரு துணியில் சிறிய தவறு இருந்தாலும் அவள் யாரிடமும் சொல்லாமல் அவளாகவே அதை சரி செய்து விடுவாள். மெல்ல மெல்ல இந்த பெண் வேலையில் மிகவும் கெட்டிக்காரர் என்பது அனைவருக்கும் புரிய தொடங்கியது. ஆனால் அதே அளவு அமைதியானவளும் கூட. ஒருபுறம் சிலர் அவளை புகழ்ந்தாலும் மறுபுறம் சிலர் அவளை விசித்திரமான பார்வையோடு பார்த்தனர். இது என்ன மாதிரியான பொண்ணோ, யாருடனும் பேச மாட்டாள், வேலையை பார் எவ்வளவு செய்கிறாள் என்று. மெல்ல மெல்ல அவளை பற்றிய பேச்சுக்கள் எழத் தொடங்கின. ஆனால் நைனாவுக்கு இந்த பேச்சுக்களை பற்றி எந்த கவலையும் இல்லை. அவளுக்கு ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தான் கவலை இருந்தது. வேலை சரியான நேரத்திற்கு முடிந்துவிட வேண்டும். அப்போதுதான் அவள் சீக்கிரம் வீட்டிற்கு செல்ல முடியும். ஏனென்றால் வீட்டில் ஒருவன் அவளுக்காக காத்து கொண்டிருந்தான். அவனாக எழுந்து கூட நிற்க முடியாத ஒரு முதியவர். நைனாவிற்கு அவர் வெறும் பொறுப்பு மட்டுமல்ல, அவளுடைய வாழ்வின் ஆதாரமும் கூட. ஆனால் இந்த விஷயம் தொழிற்சாலையில் யாருக்கும் தெரியாது. தொழிற்சாலை உரிமையாளர் அமித்திற்கு கூட இது தெரியாது. அமித் அடிக்கடி தொழிற்சாலைக்கு சுற்றுப்பயணம் வருவார். அவர் ஒவ்வொரு வேலையையும் கவனமாக பார்ப்பார். ஒரு நாள் அவருடைய பார்வை முதலில் நைனாவின் மீது விழுந்தபோது அவர் சிறிது நேரம் அங்கே நின்று அவள் வேலை செய்வதை பார்த்து கொண்டிருந்தார். மற்றவர்கள் அடிக்கடி வேலை நிறுத்தி கதை பேசி கொண்டிருந்த போது நைனா தலையை உயர்த்தாமல் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தாள். அமித் அருகில் நின்ற சூப்பர்வைசரிடம் கேட்டார், யார் இந்த பெண்? சார், புதியவள், 2 மாதங்களுக்கு முன்புதான் வந்தாள். வேலை எப்படி செய்கிறாள் என்று அமித் கேட்க சூப்பர்வைசர் பதிலளித்தார், சார், எல்லாரையும் விட சிறப்பாக வேலை செய்கிறார். அமித் மீண்டும் நைனாவை பார்த்துவிட்டு எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து சென்றார். அன்றிலிருந்து அவர் எப்போது தொழிற்சாலைக்கு வந்தாலும் ஒரு முறை நைனாவை கட்டாயம் பார்ப்பார். இந்த பெண் உழைப்பாளி மட்டுமல்ல, மிகுந்த புத்திசாலியும் கூட என்பது அவருக்கு மெல்ல புரிய ஆரம்பித்தது. ஒரு நாள் ஒரு பெரிய ஆர்டர் வந்திருந்தது. அனைவரும் சீக்கிரம் வேலையை முடிக்க மும்முரமாக இருந்தனர். இதற்கு இடையில் சில துணிகளின் கட்டிங்கில் தவறு நடந்துவிட்டது. மற்றவர்கள் பயந்து போனார்கள். இந்த சரக்கு முழுவதும் திரும்பி வந்துவிடும், இப்போது கம்பெனிக்கு பெரிய நஷ்டம் ஏற்படும் என்று அனைவரும் பயந்தனர். ஆனால் அதே சமயம் நைனா அந்த துணிகளை எடுத்தாள். சிறிது நேரம் உற்று கவனித்துவிட்டு சத்தமில்லாமல் அவற்றை சரி செய்ய தொடங்கினாள். சிறிது நேரத்திலேயே அந்த பழுதடைந்த துணியை முன்பை விட அழகாக தோன்றும் வகையில் அவள் தயார் செய்து விட்டாள். இந்த விஷயம் அமித்திற்கு தெரிந்ததும் அவர் நேராக அங்கே வந்து நின்றார். இதை நீதான் செய்தாயா என்று அவர் கேட்டார். நைனா தலையை குனிந்தபடி ஆமாம் என்றாள். எப்படி செய்தாய் என்று அவர் கேட்க, சார், அந்த டிசைனை சற்று மாற்றிவிட்டேன், துணி ஒன்றும் வீணாகவில்லை என்றாள். அமித் சில நொடிகள் அவளையே பார்த்து கொண்டிருந்தார். அவள் முகத்தில் எந்த கர்வமும் இல்லை, வெறும் எளிமையும் தன் வேலையின் மீது நம்பிக்கையும் மட்டுமே இருந்தது. சில நாட்களுக்கு பிறகு அமித்தின் பார்வையில் நைனாவிற்கு இருந்த இடம் மாறியது. சில நாட்களிலேயே நைனா சூப்பர்வைசராக நியமிக்கப்பட்டாள். இப்போது அவள் மற்றவர்களிடம் வேலை வாங்க வேண்டி இருந்தது. இங்கிருந்துதான் உண்மையான பிரச்சனை தொடங்கியது. ஏனென்றால் முன்பு அவளுடன் சமமாக வேலை செய்தவர்கள் இப்போது அவளுக்கு கீழே வேலை செய்ய வேண்டி இருந்தது. இது யாருக்கும் பிடிக்கவில்லை. தொழிற்சாலையில் மெல்ல மெல்ல கிசுகிசுப்புகள் தொடங்கின. இவ்வளவு சீக்கிரம் பதவி உயர்வா? ஏதோ சதி நடக்கிறது. இது ஏன் கிடைத்தது என்று புரிகிறதல்லவா என்று பேசிக்கொண்டனர். இந்த பேச்சுக்கள் இப்போது முதுகுக்கு பின்னால் மட்டுமல்லாமல் நேருக்கு நேராகவும் வர தொடங்கின. ஒரு நாள் மதிய உணவு இடைவெளியின் போது சிலர் வேண்டுமென்றே அவள் முன்னாலேயே பேசிக் கொண்டிருந்தனர். சிலருக்கு அதிர்ஷ்டம் மிகவும் அதிகம், அல்லது முன்னேற வேறு ஏதோ வழியை பயன்படுத்துகிறார்கள் என்று கிண்டல் செய்தனர். நைனா அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆனால் அவள் எதுவும் பேசவில்லை. அமைதியாக தன் உணவை மூடி வைத்துவிட்டு அங்கிருந்து எழுந்து சென்றாள். அவள் கண்களில் லேசான ஈரப்பதம் இருந்தது. ஆனால் அதை அவள் யாருக்கும் காட்டிக்கொள்ளவில்லை. அன்றைய மாலை வேலை செய்து கொண்டிருக்கும் போது திடீரென்றே நைனாவிற்கு தலை சுற்றல் ஏற்பட்டது. அவள் கண்களுக்கு முன்னால் அனைத்தும் மங்கலாக தெரிந்தன. இயந்திரத்தின் மீதிருந்த பிடி தளர்ந்தது. அடுத்த கணமே அவள் திடீரென தரையில் விழுந்தாள். தொழிற்சாலையில் ஒருவித பதற்றம் நிலவியது. ஐயோ, நைனா விழுந்து விட்டாள், சீக்கிரம் வந்து பாருங்கள், என்ன ஆனது என்று என அனைவரும் தங்கள் வேலையை விட்டுவிட்டு பதற்றத்துடன் அவளை நோக்கி ஓடி வந்தனர்.
சிலர் அவளை தூக்க முயன்றனர், சிலர் வேடிக்கை பார்த்தனர். சில வினாடிகளிலேயே இந்த தகவல் அமித்திற்கு எட்டியது. அமித் அந்த நேரத்தில் ஏதோ ஒரு வேலையாக தொழிற்சாலைக்கு வெளியே சென்றிருந்தார். ஆனால் இந்த விஷயத்தை கேட்டதும் அவர் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் வேகமான நடை போட்டு தொழிற்சாலைக்குள் நுழைந்தார். அவர் முகத்தில் பதற்றம் தெளிவாக தெரிந்தது. நைனா தரையில் விழுந்து கிடந்த இடத்திற்கு அவர் நேராக சென்றார். அங்கே மக்கள் சூழ்ந்து நின்று பேசிக் கொண்டிருந்தனர். விலகுங்கள், கொஞ்சம் பின்னால் செல்லுங்கள் என்று அமித் உரத்த மற்றும் கண்டிப்பான குரலில் கூறினார். அவருடைய குரலை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் ஒதுங்கி நின்றனர். உடனடியாக அனைவரும் ஒரு பக்கமாக ஒதுங்கினார்கள். நைனா மயக்கமடைந்து கிடந்தாள். அவள் முகம் வெளுத்து போயிருந்தது. மூச்சும் மெதுவாக ஓடிக்கொண்டிருந்தது. அமித் தாமதிக்காமல் அவளை தூக்கி தனது காரில் அமர வைத்தார். யாராவது என்னுடன் வருகிறீர்களா என்று அவர் கேட்டார். ஆனால் யாரும் முன்வர துணியவில்லை. அமித் அவராகவே காரை ஓட்டிக்கொண்டு நேராக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு விரைந்தார். வழிநெடுகிலும் அவர் மனதில் ஒரு கேள்விதான் ஓடிக்கொண்டிருந்தது. திடீரென்று இவளுக்கு என்ன ஆனது? ஒரு வழியாக மருத்துவமனைக்கு சென்றடைந்ததும் உடனடியாக மருத்துவரை அழைத்தார். மருத்துவர்கள் நைனாவை ஸ்ட்ரெச்சரில் கிடத்தி உள்ளே அழைத்து சென்று சிகிச்சையை தொடங்கினார்கள். சிறிது நேரம் கழித்து மருத்துவர் வெளியே வந்தார். இவருடன் வந்தவர் யார் என்று அவர் கேட்க, நான் தான் என்று அமித் பதிலளித்தார். மருத்துவர் கவலையான குரலில், இவரது நிலைமை சரியில்லை. பல நாட்களாக இவருக்கு கடுமையான காய்ச்சல் இருந்திருக்கிறது. ஆனால் இவர் மருந்துகள் எடுத்துக்கொள்ளவில்லை. அத்துடன் உடலில் பலவீனமும் அதிகமாக உள்ளது. இன்னும் சிறிது நேரம் தாமதித்திருந்தால் நிலைமை மோசமாகி இருக்கும் என்றார். இதை கேட்ட அமித் மௌனமானார். நாள் முழுவதும் இவ்வளவு கடினமாக உழைக்கும் ஒரு பெண் தன் உடல்நிலையில் ஏன் இவ்வளவு அலட்சியமாக இருக்கிறாள் என்பது அவருக்கு புரியவில்லை. இப்போது எப்படி இருக்கிறாள் என்று அவர் கேட்டார். தற்போதைக்கு ஆபத்து நீங்கிவிட்டது. ஆனால் இவருக்கு சில நாட்கள் ஓய்வு தேவை என்று மருத்துவர் கூறினார். அமித் உடனடியாக அவளை மருத்துவமனையில் அனுமதிப்பதற்கான பணத்தை செலுத்திவிட்டு அங்கேயே அமர்ந்தார். சில மணி நேரங்களுக்கு பிறகு நைனாவிற்கு நினைவு திரும்பியது. அவள் மெதுவாக கண்களை திறந்தாள். எதிரே மருத்துவமனையின் வெள்ளை நிற மேற்கூரை தெரிந்தது. சில நொடிகள் தான் எங்கே இருக்கிறோம் என்பதே அவளுக்கு புரியவில்லை. பிறகு அருகில் அமர்ந்திருந்த அமித்தை பார்த்ததும் அவள் பதற்றமடைந்து எழ முயன்றாள். நிதானமாக இரு, இப்போது எழாதே என்றார் அமித். சார், நான் இங்கே எப்படி என்று நைனா மெல்லிய குரலில் கேட்டாள். நீ மயக்கமடைந்து விழுந்து விட்டாய். அதனால் உன்னை மருத்துவமனைக்கு அழைத்து வர வேண்டியிருந்தது என்று அமித் அமைதியான குரலில் பதிலளித்தார். நைனாவின் முகத்தில் கவலை ரேகைகள் படர்ந்தன. சார், மருத்துவமனை, ஆனால் என்னிடம் அவ்வளவு பணம் இல்லையே என்று அவள் குரல் நடுங்கியது. அமித் உடனடியாக, நீ பணத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை, அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார். வேண்டாம் சார், என்னால் இவ்வளவு செலவு செய்ய முடியாது என்றாள் நைனா. அமித் சற்றே கண்டிப்புடன், நீ கம்பெனியில் வேலை செய்யும் போதுதான் மயங்கி விழுந்தாய். உனக்கு சிகிச்சை அளிப்பது எங்கள் பொறுப்பு. இது ஒன்றும் உபகாரம் கிடையாது என்றார். நைனா மௌனமானாள். அவளிடம் சொல்வதற்கு பதில் ஏதும் இல்லை. அடுத்த 2 நாட்கள் அவள் மருத்துவமனையிலேயே இருந்தாள். அமித் தினமும் வந்து அவள் நலத்தை பற்றி விசாரித்தார். மருந்து, உணவு அனைத்தும் சரியான நேரத்திற்கு கிடைப்பதை உறுதி செய்தார். ஆனால் நைனாவின் மனதில் ஒரு இனம் புரியாத பாரம் இருந்தது. தான் யாருக்கோ சுமையாகி விட்டோமோ என்று அவள் உணர்ந்தாள். ஒரு வழியாக 3வது நாள் மருத்துவர் அவளை வீட்டிற்கு செல்ல அனுமதித்தார். அமித் அவளை தனது காரிலேயே அழைத்து சென்று வீட்டில் விட்டார். கார் ஒரு சிறிய பழைய வீட்டின் முன்னால் நின்றது. இங்கேதான் வசிக்கிறாயா என்று அமித் கேட்க, ஆமாம் என நைனா மெல்ல கூறினாள். அவள் உள்ளே சென்றதும் ஒரு முதியவரின் குரல் கேட்டது. நைனா, வந்துட்டியா? அவள் உடனே உள்ளே சென்று, ஆமாம் மாமனாரே, நான் வந்துவிட்டேன் என்றாள். அமித்தும் வாசற்படி வரை சென்றிருந்தார். அங்கே ஒரு முதியவர் கட்டிலில் படுத்திருப்பதையும் அவரால் சரியாக எழக்கூட முடியவில்லை என்பதையும் அவர் பார்த்தார். யார் இது மகளே என்று அந்த முதியவர் கேட்க, மாமா, இவர் என் முதலாளி. இவர்தான் என்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார் என்று நைனா கூறினாள். முதியவரின் கண்களில் கண்ணீர் மல்கியது. தம்பி, நீங்கள் மிகப்பெரிய உதவி செய்திருக்கிறீர்கள் என்று அவர் நடுங்கும் குரலில் கூறினார். அமித் உடனடியாக, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள், இது என் கடமை என்றார். அதே சமயம் வீட்டின் நிலைமையை அவர் கவனித்தார். வீடு மிகவும் சாதாரணமாக இருந்தது. பழைய சுவர்கள், குறைவான பொருட்கள் என அங்கிருந்த ஒவ்வொன்றும் பணத்தட்டுப்பாடு இருப்பதை அப்பட்டமாக காட்டின. அமித்திற்கு எல்லாம் புரிந்தது. நைனா ஏன் தனக்காக மருந்து வாங்கவில்லை என்பதும் இப்போது அவருக்கு புரிய தொடங்கியது. அவள் தனக்காக வாழவில்லை, தன் வீட்டிற்காகவும் தன் மாமனாருக்காகவும் தான் வாழ்ந்து கொண்டிருந்தாள். சிறிது நேரம் பேசிவிட்டு அமித் அங்கிருந்து கிளம்பினார். ஆனால் செல்லும் வழியில் அவர் மனதில் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. அடுத்த நாள் நைனா ஓய்வெடுப்பாள் என்று அனைவரும் நினைத்தார்கள். ஆனால் அதிகாலையிலேயே அவள் தொழிற்சாலைக்கு வந்துவிட்டாள்.
அவளை பார்த்து அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். அட, இவள் அதற்குள் வந்து விட்டாளே, இப்போதுதானே மருத்துவமனையில் இருந்து வந்தாள். நைனா அமைதியாக தன் இடத்திற்கு சென்று வேலையை தொடங்கினாள். அமித் தொழிற்சாலைக்கு வந்து நைனாவை பார்த்தபோது அவரும் வியந்து போனார். நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று கேட்டார். சார், வேலை செய்ய வந்திருக்கிறேன் என்றாள் நைனா. ஆனால் உன்னை ஓய்வெடுக்க சொல்லி இருந்தேனே என்று அமித் கூற, நைனா மெதுவாக பதிலளித்தாள். சார், நான் வேலை செய்யாவிட்டால் வீடு எப்படி நடக்கும் என்றாள். அமித் சில நொடிகள் மௌனமானார். அவரிடம் பதில் ஏதும் இல்லை. அன்றுதான் முதல் முறையாக நைனா உழைப்பாளி மட்டுமல்ல, ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாள் என்பதையும் அவர் உணர்ந்தார். அன்றிலிருந்து அமித்தின் பார்வை முற்றிலும் மாறியது. அவர் அவளை ஒரு தொழிலாளியாக மட்டும் பார்க்காமல் அவளுடைய பொறுப்புகளையும் சூழ்நிலையையும் புரிந்து கொள்ள தொடங்கினார். மெல்ல மெல்ல மதிய உணவு இடைவெளியின் போது அவர் அவள் அருகில் அமர தொடங்கினார். முதலில் நைனாவிற்கு இது சற்றே சங்கடமாக இருந்தாலும் பிறகு அவள் இயல்பானவள். ஒரு நாள் பேச்சுடனே அமித் கேட்டார், வீட்டு வேலைகள் அனைத்தையும் நீ ஒருத்தியை கவனித்துக் கொள்கிறாயா? நைனா மெல்லிய புன்னகையுடன் கூறினாள், ஆமாம் சார், இப்போது பழகிவிட்டது என்றாள். வேறு யாரும் இல்லையா என்று அமித் கேட்டார். சில நொடிகள் நைனா மௌனமாக இருந்தாள். பிறகு மெல்லிய குரலில், கணவர் இருந்தார், ஆனால் இப்போது இல்லை என்றாள். அமித் அதற்கு மேல் எதுவும் கேட்கவில்லை. ஆனால் இப்போது அவர் மனதில் நைனா மீது மரியாதை மட்டுமல்ல, ஒரு புதுவிதமான உணர்வும் துளிர்க்க தொடங்கியது. அது என்னவென்று அவருக்கே புரியவில்லை. இந்த மாற்றங்கள் மெல்ல மெல்ல தொழிற்சாலையில் உள்ள மற்றவர்களின் கண்களிலும் படத் தொடங்கின. இங்கிருந்துதான் உண்மையான தவறான புரிதல்கள் ஆரம்பமாயின. இப்போது அனைவரின் பார்வையும் மாறியிருந்தது. முன்பு நைனாவை ஒரு உழைப்பாளி பெண்ணாக பார்த்தவர்கள் இப்போது அவளுக்கும் அமித்திற்கும் இடையில் ஏதோ ஒன்று இருப்பதாக பார்க்க தொடங்கினர். தொழிற்சாலைக்குள் கிசுகிசுப்புகள் அதிகரித்தன. அந்த கிசுகிசுப்புகள் மெல்ல மெல்ல கேலி பேச்சுக்களாக மாறின. இப்போது புரிகிறது, இவ்வளவு சீக்கிரம் பதவி உயர்வு எப்படி கிடைத்தது என்று. பார்க்க மிகவும் அப்பாவியாக தெரிகிறாள், ஆனால் உள்ள விஷயம் வேறாக இருக்கிறது. முதலாளி ஏன் தினமும் இவள் பக்கத்திலேயே வருகிறார்? இப்படிப்பட்ட பேச்சுக்கள் இப்போது மறைமுகமாக இல்லாமல் பகிரங்கமாகவே நடக்க தொடங்கின. நைனா கடந்து செல்லும் போதெல்லாம் மக்கள் மெல்ல சிரிப்பதோ அல்லது ஜாடை காட்டவோ தொடங்கினர். இதையெல்லாம் பார்க்கும்போது அவள் இதயம் ரணமானாலும் அவள் யாருக்கும் பதில் சொல்லவில்லை. எதையும் கேட்காதது போலவே தன் வேலையில் மூழ்கி இருந்தாள். ஆனால் ஒரு மனிதன் எவ்வளவுதான் மனவலிமை கொண்டவனாக இருந்தாலும் எல்லா விஷயங்களையும் எப்போதும் அலட்சியப்படுத்த முடியாது. ஒரு நாள் வேலை செய்து கொண்டிருக்கும் போதே அவள் கண்களில் கண்ணீர் முட்டியது. யாரும் பார்த்துவிடக்கூடாது என்பதற்காக உடனடியாக தலையை குனிந்து கொண்டாள். ஆனால் உள்ளுக்குள் அவள் உடைந்து போயிருந்தாள். அன்றைய மதிய உணவு இடைவேளையில் அமித் வழக்கம் போல அவள் அருகில் வந்து அமர்ந்தார். நைனா இன்று வழக்கத்தை விட அதிகமாக அமைதியாக இருப்பதை அவர் கவனித்தார். என்ன ஆச்சு என்று அமித் கேட்டார். ஒன்றுமில்லை சார் என்று பார்வையை தாழ்த்தியபடி கூறினாள் நைனா. என்னிடம் எதையும் மறைக்க தேவையில்லை என்று அமித் அமைதியான குரலில் சொன்னார். நைனா சில நொடிகள் மௌனமாக இருந்துவிட்டு மெல்ல சொன்னாள், மக்கள் நிறைய பேசுகிறார்கள். அவள் எதை சொல்ல வருகிறாள் என்பதை அமித் புரிந்து கொண்டார். அவர் பெருமூச்சு விட்டு, பேசுவதுதான் மக்களின் வேலை, நீ உன் வேலையில் மட்டும் கவனம் செலுத்து என்றார். நைனா அவரை பார்த்தாள். ஆனால் இந்த முறை அவள் கண்களில் வலி தெளிவாக தெரிந்தது. சார், இது வெறும் வேலையை பற்றிய விஷயம் மட்டுமல்ல, என் மானத்தை பற்றிய விஷயம் என்று மெதுவான குரலில் கூறினாள். அமித் முதல் முறையாக பேச்சற்று நின்றார். இது வெறும் வதந்தி மட்டுமல்ல, நைனாவின் சுயமரியாதையை பாதிக்கிறது என்பதை அவர் உணர்ந்தார். அன்றிலிருந்து பேச்சுக்கள் குறையட்டும் என்பதற்காக அவர் அவளிடமிருந்து சற்றே விலகி இருக்க முயற்சி செய்தார். ஆனால் அவர் எவ்வளவு தூரம் விலகினாரோ அவ்வளவு அதிகமாக பேச்சுக்கள் வளர்ந்தன. பாருங்கள், இப்போது தள்ளி தள்ளி இருக்கிறார்கள் என்று மக்கள் பேச தொடங்கினர். ஏதோ தவறு இருக்கிறது, அதனால்தான் ஒழிகிறார்கள். நிலைமை இன்னும் மோசமடைய தொடங்கியது. இதற்கிடையில் தொழிற்சாலையில் வேலை செய்யும் சரோஜா என்ற பெண் நேரடியாக அமித்திடம் சென்றாள். சார், தவறாக நினைக்கவில்லை என்றால் ஒரு விஷயம் சொல்லட்டுமா என்று கேட்டாள். சொல்லு என்று அமித் பதிலளித்தார். சார், இந்த மக்கள் பேசிக்கொள்ளும் பேச்சுக்கள் நிற்கப் போவதில்லை. இதில் அந்த பெண்ணுக்குத்தான் அதிக அவப்பெயர் ஏற்படுகிறது என்று சரோஜா கவலையான குரலில் கூறினாள். அமித் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். நீங்கள் உண்மையாகவே அவளை மதிக்கிறீர்கள் என்றால் அவளை இப்படி தனியாக விட்டு விடாதீர்கள் என்று சரோஜா தொடர்ந்தாள். அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று அமித் கேட்டார். சரோஜா சிறிது நேரம் மௌனமாக இருந்தாள். பிறகு, உங்கள் மனதில் அவள் மீது ஏதேனும் விருப்பம் இருந்தால் அவளை திருமணம் செய்து கொள்ளுங்கள். குறைந்தபட்சம் மக்களின் வாயாவது அடங்கும் என்றாள். இதை கேட்டதும் அமித் அப்படியே திகைத்து போனார். அவர் ஒருபோதும் இவ்வளவு வெளிப்படையாக இதை பற்றி யோசித்ததில்லை. ஆனால் இப்போது அவர் தமக்கு தாமே கேள்வி கேட்டபோது பதில் தெளிவாக இருந்தது. அவருக்கு நைனா மீது இருப்பது வெறும் அனுதாபம் மட்டுமல்ல, அதற்கும் மேலானது.
அவளை அவர் புரிந்து கொள்ள தொடங்கியிருந்தார். அவளுடைய பொறுப்புகளை தன் பொறுப்பாக உணரத் தொடங்கியிருந்தார். ஒருவேளை அவளை நேசிக்கவும் தொடங்கியிருந்தார். ஆனால் ஒரு பயமும் இருந்தது. ஒருவேளை அவர் இதை சொன்னால் நைனா அவரை தவறாக புரிந்து கொள்வாரோ? அவர் செய்த உதவிக்கு கைமாறாக இதை செய்கிறார் என்று அவள் நினைப்பாளோ? இதே குழப்பத்தில் அவர் பல நாட்கள் மௌனமாக இருந்தார். மறுபுறம் சரோஜா ஒரு நாள் சந்தர்ப்பம் பார்த்து நைனாவிடம் பேசினாள். நீ ஒரு விஷயம் சொல். ஒருவேளை முதலாளி உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்பினாள் என்று கேட்டாள். நைனா அதிர்ந்து போனாள். நீ என்ன பேசுகிறாய் என்றாள். நான் உண்மையைத்தான் பேசுகிறேன். மக்கள் எப்படியும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். திருமணம் நடந்தால் எல்லாம் நின்றுவிடும் என்றாள் சரோஜா. நைனா சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். பிறகு மெல்ல சொன்னாள், நான் எந்த கனவும் காண்பதில்லை. என் வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ அப்படியே இருக்கட்டும். ஆனால் அவராகவே கேட்டாள் என்று சரோஜா விடாமல் கேட்டாள். நைனா இந்த முறை சற்று யோசித்து பதிலளித்தாள். நான் திருமணம் செய்து கொள்ள தயார். ஆனால் ஒரு நிபந்தனை உண்டு. என்ன என்று சரோஜா கேட்டாள். நான் என் மாமனாரை விட்டுவிட்டு எங்கும் வரமாட்டேன். என்னை ஏற்பவர் அவரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நைனா தீர்க்கமாக சொன்னாள். இதை கேட்டதும் சரோஜா அமைதியானாள். இப்போது அவளிடம் பதில் இருந்தது. அவள் நேராக அமித்திடம் சென்று நடந்த அனைத்தையும் கூறினாள். அமித் இதை கேட்டதும் அவர் முகத்தில் ஒரு தனி அமைதி நிலவியது. இப்போது அவர் மனதில் இருந்த பயம் விலகிவிட்டது. சரியான முறையில் அணுகினால் இந்த உறவு கைகூடும் என்று அவருக்கு தெரிந்துவிட்டது. அந்த நிமிடமே அவர் ஒரு முடிவெடுத்தார். அடுத்த நாள் தொழிற்சாலை முழுவதும் வேலை நடந்து கொண்டிருந்தது. ஆனால் சூழல் சற்றே வித்தியாசமாக இருந்தது. அமித் நேராக உள்ளே வந்து எதுவும் பேசாமல் நைனாவை நோக்கி சென்றார். அனைவரது பார்வையும் அவர் மீது நிலைத்தது. நைனா எதையும் புரிந்து கொள்வதற்கு முன்னரே அமித் அவள் கையை பிடித்து கொண்டு உரத்த குரலில் சொன்னார், இன்றிலிருந்து யாரும் இந்த பெண்ணை பற்றி தவறாக பேசக்கூடாது. ஏனென்றால் நான் இவளை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்றார். அந்த இடமே நிசப்தமானது. நைனாவின் மூச்சு வேகம் அதிகரித்தது. இதெல்லாம் திடீரென எப்படி நடந்தது என்று அவளுக்கு புரியவில்லை. அமித் அவளை பார்த்து மெல்ல சொன்னார், பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் மாமனாரும் இனி நம்முடனேயே இருப்பார். இதை கேட்டதும் நைனாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஆனால் அடுத்து நடக்கப் போவது உண்மையாகவே மனித நேயத்தை உருக செய்யும் என்று அவளுக்கு தெரியாது. தொழிற்சாலை இன்னும் அமைதியாகவே இருந்தது. ஒவ்வொருவரும் அந்த ஒரு முடிவை புரிந்து கொள்ள முயற்சிப்பது போல தெரிந்தது. நைனாவின் கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் இந்த முறை அது பலவீனத்தால் வந்ததல்ல, ஒருவித நிம்மதியால் வந்தது. இத்தனை நாட்களாக அவள் இதயத்தை உள்ளுக்குள் உடைத்து கொண்டிருந்த பேச்சுக்கள் அனைத்தும் இப்போது ஒரு நொடியில் முடிவுக்கு வருவது போல தோன்றியது. அமித் இன்னும் அவள் கையை பிடித்தபடி நின்றிருந்தார். அவர் மெல்ல கேட்டார், உனக்கு ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் இப்போதே சொல்லலாம். நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன் என்றார். அவர் குரலில் உண்மை இருந்தது, எந்த அழுத்தமும் இல்லை. நைனா அவரை பார்த்தாள். சில நொடிகள் அவளால் எதுவும் பேச முடியவில்லை. கடந்த சில மாதங்களாக அவள் சந்தித்த தனிமை, போராட்டம், மக்களின் ஏச்சு பேச்சுக்கள் மற்றும் அமித் எப்போதும் அவளுக்கு துணையாக நின்றது என அனைத்தும் அவள் மனக்கண்ணில் நிழலாடின. அவள் மெதுவாக தலையசைத்தாள். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றாள். அவள் குரல் மென்மையாக இருந்தாலும் தெளிவாக இருந்தது. அந்த வார்த்தைகள் அவள் வாயிலிருந்து வந்தவுடன் அங்கிருந்தவர்களின் முகப்பாவனைகள் மாறின. சிலர் ஆச்சரியப்பட்டனர், சிலர் வெக்கி தலை குனிந்தனர், சிலர் பொறாமையில் வெந்தனர். ஆனால் இப்போது யாரும் எதுவும் சொல்ல துணியவில்லை. அமித் அங்கேயே நின்று உறுதியான குரலில் சொன்னார், நாங்கள் விரைவில் திருமணம் செய்து கொள்வோம். அனைத்தும் முறைப்படி நடக்கும். அவர் பேச்சில் இருந்த அந்த நம்பிக்கை அங்கிருந்த யாரையும் கேள்வி கேட்க விடவில்லை. அவ்வளவு சொல்லிவிட்டு அவர் மெல்ல நைனாவின் கையை விடுவித்து எதுவும் பேசாமல் தனது அறைக்கு சென்றார். ஆனால் அவருடைய இந்த ஒரு முடிவு சில நாட்களிலேயே தொழிற்சாலையின் சூழலையே மாற்றிவிட்டது. இப்போது பழையபடி அந்த கிசுகிசுப்புகள் இல்லை. முன்பு நைனாவை பற்றி பலவிதமாக பேசியவர்களே இப்போது அவளை நேருக்கு நேர் பார்க்க தயங்கினார்கள். சிலரது முகத்தில் தயக்கம் இருந்தது. வேறு சிலரோ அமைதியாக இருப்பதே நல்லது என்று கருதினார்கள். நைனா எப்போதும் போல அமைதியாக தன் வேலையை செய்தாள். ஆனால் இப்போது அவளிடம் முன்பிருந்த பதற்றமோ அல்லது படபடப்போ இல்லை. அவள் முகத்தில் ஒரு மெல்லிய அமைதி தென்பட்டது. சில நாட்களிலேயே திருமண ஏற்பாடுகள் தொடங்கின. இந்த உறவை எந்தவித ஆடம்பரமும் ஆரவாரமும் இன்றி மிக எளிமையாக நடத்த வேண்டும் என்பதில் அமித் தொடக்கத்திலிருந்தே உறுதியாக இருந்தார். உறவின் உண்மையான பலம் ஆடம்பரத்தில் இல்லை, புரிதலிலும் நம்பிக்கையிலும் தான் இருக்கிறது என்று அவர் தெளிவாக கூறினார். நயனாவிற்கும் அவருடைய இந்த சிந்தனை சரியாகப்பட்டது. அதனால் அவள் எந்த தயக்கமும் இன்றி இதற்கு சம்மதித்தாள். திருமணத்தன்று அவர்கள் இருவரும் ஒரு சிறிய கோவிலுக்கு சென்றனர். நெருக்கமானவர்கள் சிலர் மட்டுமே அங்கு இருந்தனர். சத்தமோ ஆரவாரமோ பகட்டோ அங்கே இல்லை. வெறும் எளிமையும் உண்மையும் மட்டுமே இருந்தது. குருக்கள் மந்திரங்களை சொல்ல தொடங்கினார். நயனாவும் அமித்தும் ஒருவருக்கொருவர் முன்னால் அமர்ந்திருந்தனர்.
நயனாவின் மனதில் சிறு பதட்டம் இருந்தாலும் தன்னை புரிந்து கொள்ளும் ஒரு மனிதன் இப்போது தன் வாழ்க்கையில் இருக்கிறார் என்ற நிம்மதியும் இருந்தது. 7 அடிகள் முடிந்ததும் இருவரும் ஒரு புதிய பந்தத்தில் இணைந்தனர். திருமணத்திற்கு பிறகு அமித் செய்த முதல் காரியம் அவர் நேராக நயனாவின் வீட்டிற்கு சென்றார். அங்கே அவள் மாமனார் கட்டிலில் அமர்ந்திருந்தார். மாமனாரே, நீங்கள் எங்களுடன் வரப்போகிறீர்கள் என்று அமித் மரியாதையுடன் கூறினார். அந்த மாமனாரின் கண்களில் கண்ணீர் மல்கியது. தம்பி, நான் உங்களுக்கு சுமையாகி விடுவேன் என்று மிக மெதுவாக கூறினார். அமித் உடனடியாக, நீங்கள் சுமை அல்ல, எங்கள் வீட்டு பெரியவர் என்றார். நைனா இதையெல்லாம் கேட்டுக்கொண்டே அமைதியாக நின்றிருந்தாள். ஆனால் அவள் இதயத்தில் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி இருந்தது. தான் எடுத்த முடிவு சரியானதுதான் என்று அவள் உணர்ந்தாள். சில நாட்களிலேயே மாமனாரும் அமித்தின் வீட்டிற்கு வந்துவிட்டார். அங்கே அவர் முழுமையாக கவனிக்கப்பட்டார். மருந்து, உணவு அனைத்தும் சரியான நேரத்திற்கு கிடைத்தன. இப்போது நயனாவிற்கு தன் வீட்டை பற்றிய கவலை இல்லை. மறுபுறம் தொழிற்சாலையின் பொறுப்புகளை மெல்ல மெல்ல நயனா கவனித்துக் கொள்ள தொடங்கினாள். அமித் தனது புதிய வேலைகளில் பிஸியாக தொடங்கினார். ஆனால் தொழிற்சாலை இப்போது ஒரு சிறந்த கைகளில் இருக்கிறது என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. நைனா தனது வேலை செய்யும் முறையாலேயே ஒட்டுமொத்த சூழலையும் மாற்றினாள். முன்பு வேலையை முடிப்பதில் மட்டும் கவனம் செலுத்தியவர்கள் இப்போது வேலையை சிறப்பாக செய்ய முயன்றனர். அவள் அனைவரையும் சமமாக நடத்தினாள். யாரிடமும் பாகுபாடு காட்டவில்லை. மெல்ல மெல்ல முன்பு அவளுக்கு எதிராக பேசியவர்களே இப்போது அவளை மதிக்க தொடங்கினர். சிலர் அவளிடம் மன்னிப்பு கேட்கவும் வந்தனர். ஒரு நாள் அதே சரோஜா அவளிடம் வந்து, நீ உண்மையாகவே உன் தலையெழுத்தை மாற்றிவிட்டாய் என்றாள். நைனா மெதுவாக புன்னகைத்துவிட்டு, அதிர்ஷ்டம் ஒன்று மாறவில்லை, சரியான நேரத்தில் சரியான மனிதர் கிடைத்துவிட்டார் என்றாள். காலப்போக்கில் அனைத்தும் இயல்பானது. ஆனால் நைனா தன் பழைய நாட்களை ஒருபோதும் மறக்கவில்லை. எந்த சூழ்நிலைகளை கடந்து இதையெல்லாம் அடைந்தோம் என்பது அவளுக்கு எப்போதும் நினைவிருந்தது. ஒரு நாள் அவள் தன் அறையில் அமர்ந்திருந்தாள். மாமனார் அருகில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். அமித் தன் வேலையில் மூழ்கியிருந்தார். நைனா ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் ஒரு நிம்மதி இருந்தது. அவளுக்கு இப்போது எதை பற்றியும் பயமில்லை. மக்களின் பேச்சை பற்றியோ அல்லது தனிமையை பற்றியோ அவளுக்கு கவலை இல்லை. ஏனென்றால் இப்போது அவளிடம் அனைத்தும் இருந்தது. அன்பு, மரியாதை மற்றும் ஒரு உண்மையான துணை. ஒருவேளை வாழ்க்கையில் இதற்கு மேல் ஒருவருக்கு என்ன வேண்டும்? நண்பர்களே, ஒரு மனிதனின் உண்மையான அடையாளம் அவனது சூழ்நிலைகள் அல்ல, மாறாக அவன் எடுக்கும் முடிவுகளும் அவனது எண்ணங்களும் தான் என்பதை இந்த கதை நமக்கு கற்பிக்கிறது. மனம் சுத்தமாகவும் நோக்கம் உண்மையாகவும் இருந்தால் அவதூறுகள் கூட ஒரு நாள் மரியாதையாக மாறும். ஒருவரை உண்மையாக புரிந்து கொள்பவர்கள் இந்த உலகத்தை பற்றி கவலைப்படாமல் அவருக்கு துணையாக நிற்பார்கள். இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இதை லைக் செய்து பகிருங்கள். இதுபோன்ற மேலும் பல உண்மை கதைகளை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.